வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், இந்த 5 மினிட் சேனலுக்குள்ளே. இல்லை இந்த மார்க்கெட்டில் இந்த 15 மினிட் சேனல் போடணும். இந்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கீழே எவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இருந்தோம்னா, நம்ம வந்து டேயில் ஒரு சேனல் ரொம்ப நாளாக ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த சேனலை தொட்டோன்னா மார்க்கெட் வந்து அழகாக பை ஆனிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனல் பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு நிறைய புரியும். இந்த சேனல் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு தான். இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும்தான் டவுன் சைடுன்னு நான் அப்பையிலும் சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இந்த சேனல் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த சேனல் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த 15 மினிட்ஸும் இப்போ ரிமூவ் தான். இப்போ நாளை மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ண டே சேனல் ப்ளூ கலர் போட்டிருக்கோம், இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு அழகாக ஒரு ஹேமர் தான் போட்டு முடிச்சிருக்காங்க. நான் பேங்க் நிஃப்டிக்கே சொல்லியிருந்தேன், இந்தமாரி இந்த சேனலை தொட்டோன்னா இந்த ஹேமர் தான் அவ்வளோ வாய்ப்புன்னு சொல்லிட்டு நான் நிஃப்டியில் சொல்லிடுவேன். இந்த சேனலை தொட்டோன்னா அழகாக ஒரு ஹேமர் போட்டுருக்காங்க. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஹேமருக்கு மேலே மார்க்கெட் மேல் நோக்கி போனால் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்ட்ராடே நாளையோட இன்ட்ராடே தகவலெல்லாம் பார்ப்போம். இந்த கோடில் சிலது மாற்றம் பண்ணிப்போம். இன்றைக்கி டேயோட ஹையில் வந்து இந்த ப்ளூ கலர் வச்சுட்டேன். இந்த டே கோடை எடுத்து இன்னையோட டே லோவில் வச்சுருவோம். இப்போ இந்த ஹேமரோட கீழே பிரேக் பண்ணால் 19,333 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ 15 மினிட்ஸில் என்ன மாதிரி நகரத்து வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், இந்த சேனலை பிரேக் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. இந்த சேனலுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து 19,457 இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி 19,565 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 19,565 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த ஏரியாக்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இல்லைனா வரைபடமாக போட்டுருவோம். நாளைய பொறுத்தளவுக்கு ஒன்று இறங்கிட்டு வரனால் இந்தமாரி இருக்கலாம், இந்த லொக்கேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 19,400லேருந்து 19,560 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். லெவல்ஸ்னு பார்த்திங்கன்னா வேறு எந்த மாற்றமும் கிடையாது. 19,450, 19,500, 19,565, அடுத்தது 19,640 இந்த லெவல்ஸ் தான் லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டில் கேப் அப் இருந்து 19,665 மேலே கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் டவுனுங்கிறது வந்து 19,333 பிரேக் பண்ணால் தான், இல்லை இந்த சேனல் விட்டு பிரேக் பண்ணாலும் இந்த சேனல் விட்டு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கமெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு சொல்ல வேண்டிய தகவலை சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது வந்து ஒரு பூஸ்ட்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆர்வமாக நம்ம வீடியோ போடுறதுக்கான ஆர்வம் நல்லாயிருக்கும். இந்த சேனலை தொடங்குறதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ கரெக்டாக தான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம சேனலை நம்ம உருவாக்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தெல்லாம் சொல்லியிருந்தோம்னா அதுலேயும் வந்து ஒரு 5 மினிட் சேனல் போட்டிருந்தோம். ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். தலைப்பு என்ன கொடுத்தோம்னா கேப் அப் ஆர் கேப் டவுன் தான் மார்க்கெட் நினைக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதான் நடந்திருக்கு. கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருந்தோம். இந்த சேனலை பிரேக் பண்ணால் டவுன் சொல்லியிருந்தோம். இந்த 5 மினிட் சேனலுக்குள்ளே இருந்தால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 15 மினிட் சேனலில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து டவுன் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். டவுன் எவ்வளோ தொத்து போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம்னா இந்த டேயோட நம்ம இந்த கேண்டில் மாத்திரம் தெளிவாக தெரியும். நம்ம இந்த இடத்துல ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம். 43,830ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்புன்னு அந்த நேற்றோட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இடத்த தொடர்றதுக்கு முன்னாடி 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிட்டு, அதுக்கு காரணம் நிஃப்டியில் வந்து அந்த இடத்த ரீச் ஆகிட்டு, அதனால் இந்த மார்க்கெட் இங்கேருந்து டைரக்ட் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனல் நம்ம போட்டுருந்தோம், சேனல் கட்டுற மாதிரி இந்த சேனல் தான் அவ்வளோ அக்யூரேட்டாக இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியில் போட்ட மாதிரி இல்லை, சேனல் வாய்ப்பு எதுவுமே இல்லை. இந்த பழைய சேனல்லாம் எடுத்துருவோம். நாளைய பொறுத்தவரை லெவல்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். இந்த லெவல்ஸ்
நாளைய பொறுத்தளவுக்கு 44,230 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இதை தொட்டால் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதிரி பேங்க் நிஃப்டி காட்டுது. இந்த 44,044ங்கிறது 44,050 இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனில் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து 44,450க்கு மேலே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி 44,750 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ணால் மட்டும்தான். இதுக்கு மேலே மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கீழெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சைடுவேஸாக இருக்கும். ஓப்பனை பொறுத்து ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கேப் அப் இல்லாமல் பெரிய கேப் அப் இல்லாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த லொக்கேஷனில் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து 44,250க்கு மேலே கேப் அப் இருந்துச்சுன்னா இந்த லொக்கேஷன் வரைக்கும் இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஓப்பன் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் நாளைக்கு நிர்ணயிக்கிறதா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிற வாய்ப்பு இருக்கும். 5 மினிட்ஸை கீழே பிரேக் பண்ணால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் கீழேனா ரொம்ப வராது. இந்த லொக்கேஷனில் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிறது இடத்த பொறுத்து இருக்குது. இந்த 44,050க்கு மேலே ஓப்பன் ஆகி 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 44,230 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. டார்கெட் இல்லாமல் வெளில வராதிங்க. எப்பயுமே ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி எடுக்க போகிறோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் என்ன, நம்ம டார்கெட் என்ன, அந்த டார்கெட் அச்சீவ் ஆனோன்னா வெளில வரது தான் நமக்கு வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஆப்ஷன் பையரை பொறுத்தளவுக்கு அந்த டார்கெட் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம்னாலே நம்ம நிச்சயம் லாஸ் ஆகும். அதனால் டார்கெட் இல்லாமல் யாரும் ட்ரேட் பண்ணாங்க. ஸ்டாப் லாஸ் அவசியம் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மேலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மாலை சந்திப்போம்.